ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு our சேனல் தமிழ் முட்டு. இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு மகம் ஆரி ஒர்க்குக்கு ஸ்லீவ்ஸ் எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஏற்கனவே ஸ்லீவ் ஒரு பேப்பர் பேட்டர்னில் நான் பண்ணி வச்சுட்டேன். ஸ்லீவோட லென்த் பார்த்திங்கன்னா 10 இன்ச் எடுத்திருக்கேன். கீழே மட்டும் சூவிங் அலவன்ஸ் விட்டுருக்கேன். ஸோ அளவு தெரியணுன்றதுக்காக மேலே எப்பயும் போல் எப்படி ஸ்லீவ்லாம் கட் பண்ணணுமோ அது மாதிரியே 3 இன்ச்சில் ஒரு லைன் போட்டு அங்கேருந்து கர்வ் எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன். தென் ஆம் ஹோல் ரவுண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு 9.2 இன்ச்சஸ் இருந்தது ஸ்டிச்சிங்க்கு. ஸோ அதை பண்ணி நான் கர்வேச்சர் கொடுத்துட்டேன். எப்பயும் போல் நம்ம சீமிங் அலவன்ஸ் எவ்வளோ கொடுப்போமோ அதையும் 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். கீழே ஸ்லீவோட ரவுண்ட் 5.5. தென் சைடு சீமிங் அலவன்ஸ் 1.5 ஏற்கனவே சொன்ன மாதிரி அதோட இதை மட்டும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஒரு பேப்பர் பேட்டர்னில் போட்டுட்டு நம்ம ஒரு டிசைன் கஸ்டமைஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு அட்டையில் இந்த மாதிரி ஷீட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா பெரிய சைஸ் ஷீட்டே உங்களுக்கு விற்கிது A3 அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இது அப்சல்யூட்லி ஃபார் பிகினர்ஸ்ன்றதுனால ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சீமிங் அலவன்ஸை விட்டுட்டு கீழே இருக்க சீமிங் அலவன்ஸையும் விட்டுட்டு இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணி 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் லென்த் ஆஃப் ஸ்லீவ் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஸ்டெப்பும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இப்போ ஆம் ஹோல் ரவுண்ட் மட்டும் மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்லீவோட உங்களுக்கு எங்கேருந்து உங்களுக்கு சீமிங் அலவன்ஸ் விட்டுருந்தீங்களோ அங்கேருந்து ஒரு 1 இன்ச் நான் விட்டுக்கிறேன். ஸோ 2 பக்கமும் சேர்த்து ஒரு 2 இன்ச்சஸ் வரும். சப்போஸ் இப்போ நீங்கள் தைச்சதுக்கப்புறம் அந்த ஜாக்கெட்டோ இல்லை நம்மளுக்கு பிடிக்கணும் அப்படின்னு இது பண்ணுவீங்களா, சைஸ் அல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இதே அங்கேயும் நீங்கள் ஒர்க் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது யூஸ் ஆகாது. நீங்கள் இந்த ஸ்டிச்சஸும் அங்கே போட முடியாது. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஸ்லீவ் டிசைன் ஒன்று யோசித்து வச்சுருக்கேன். அதை எப்படி வரையுதுன்றதை பாருங்கள். நான் ஒரு டிசைன் யோசித்து வச்சது இப்போ பென்சிலால் ட்ரா பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் லைன்ஸ் ஆஃப் பாக்ஸஸும் ஒரு சின்ன ஜிமிக்கி மாதிரியும் ஒன்று பண்ணியிருக்கேன். இன்னுமே இந்த டிசைன் ஃபேமஸ் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அதே டிசைனை நானும் கண்டினியூ பண்ணிக்கிறேன்.
இதில் இருக்க ட்ரேசிங் பார்த்திங்கன்னா நீங்கள் 2 வகையாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பேக் போர்ஷன் ட்ரேசிங் ப்ளவுஸில் பண்ணும்போது நான் காட்டியிருப்பேன். வந்து இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் இது மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதில் ஹோல்ஸ் போட்டு பண்ணியிருப்பேன். அந்த சைடு உங்களுக்கு பார்த்தா தெரியும் ப்ளவுஸோட போர்ஷன் அது. ஸோ இதோட இன்னொரு பேப்பரில் நான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் இதே மாதிரியும் ட்ரேஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பேப்பர் வச்சு கார்பன் ட்ரேசிங் பேப்பர் விற்கும் சரிங்களா, அந்த பேப்பரும் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ ஃபுல் பேப்பரை வச்சு நம்ம ப்ளவுஸில் வரைஞ்சாச்சு. எப்படி வந்து நான் ப்ளவுஸ்க்கு வந்து காமிச்சனோ அதே மாதிரி தான் ஸ்லீவை வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ ஸ்லீவ் வந்து நீங்கள் இந்த மாதிரி வேக்ஸ் பேப்பர் வச்சோம் பட்டர் ஷீட் வச்சு அதில் ஹோல்ஸ் போட்டு அது எப்படி பண்ணுறதுன்றத வீடியோ பாருங்கள். அதில் இருக்க மாதிரியும் பண்ணலாம். இல்லைன்னா இந்த கார்பன் பேப்பர் வச்சும் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் ஷாப்ஸ் இல்லை இந்த மாதிரி டெய்லரிங் ஷாப்ஸில் போய் இல்லை ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கூட எல்லோ கலர் கார்பன் பேப்பர் உங்களுக்கு விற்கும். ஸோ அதை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து ஒரு ஷீட் வந்து 2 rupees நினைக்கிறேன். அந்த ஷீட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டிசைன் உங்களுக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டிசைனை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டிசைனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கான்றதை இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பென் வந்து எழுதுகிற பென்னோ இல்லை அது வந்து கிளாத்தை டேமேஜ் பண்ணாத அளவுக்கு அந்த டிப்பாக பார்த்து உங்களுக்கு நீங்கள் அதை வந்து அழுத்தி அதில் வரைஞ்சிங்கன்னா அது அப்படியே வந்து கீழே வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். ஸோ நான் அதே மாதிரி கீழே கார்பன் பேப்பர் வச்சுட்டு ஃபுல்லாக லைன்ஸ் போட ஆரம்பிக்கிறேன். அழகாக வந்து அதோட லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரேஸாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த துணி எதுவும் டேமேஜ் பண்ணாது, அந்த லைன்ஸ் வந்து போகாமல் இருக்காது சரிங்களா. அது வந்து ரொம்ப லைட்டாக உங்கள் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு ஃபுல் டிசைனும் வந்து ட்ரேஸ் ஆகிருக்கும். நீங்கள் பார்க்கலாம் இப்போ எவ்வளோ அழகாக ஃபுல் டிசைனும் வந்து ட்ரேஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த பென்சில் வந்து 10 rupees. ஸோ அதை வாங்கி அதுக்கு மேலே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் யூஸ்வலாக பண்ணும்போது அந்த மாதிரி ட்ரா பண்ண மாட்டேன். எனக்கு அதுவே வந்து ரொம்ப விசிபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு காமிக்கணும்னு நான் அது இன்னொரு தடவை கிளாஸ் மார்க்கிங் பென்சிலில் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ப்ளவுஸ் போட்ட டிசைன் அங்கே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சைடில் தான் நான் வந்து போடுறேன். இதே மாதிரி கீழேயும் கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டாண்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற காட்டோ ஸ்டாண்டோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே ஒரு கிளாத் ஜாயின் பண்ணி இப்போ அதே ஸ்டாண்டில் அந்த டிசைனை வந்து நான் ஏற்றிருக்கேன். இதுக்கப்புறம் ஃபுல் டிசைன் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். மேக் ஷுர் இது வந்து ரொம்ப வந்து நல்லா வரும்ன்றது என்னோட ஒரு தாட். எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ அதோட சைட்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து விழாமல் ஏற்கனவே நம்ம ப்ளவுஸோட இது போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தில் கீழே விழுந்துடாத அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பின் பண்ணி வச்சுருக்கேன். இதே காட்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. நீங்கள் ஃபுல் ப்ளவுஸையும் அதில் வந்து ஏற்றிருப்பீங்க இல்லையா. ஆனால் இதில் வந்து கீழே அந்த ப்ளவுஸ் பீசஸோட இது விழும் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாவில். ஸோ அதை வந்து கட்டி வச்சுருங்க. நான் கொஞ்சம் ஒர்க் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அந்த ஜிமிக்கி பார்ட்டு அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க இது வந்து இப்போ தான் வந்து லோடிங்காக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து காஞ்சிட்டு இருக்குது. தென் ஃபுல்லாக வந்து ரெக்டாங்கிள் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ஜிக்ஸாக்டில் மணி கொடுத்துருக்கோம், சீனி பாசி கொடுத்துருக்கோம். இதில் இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப கிராண்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.